ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ துணிவுடன் செயல்படக்கூடிய துலாம் ராசிக்கு மே மாத பலிக்கும் பலன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது துலாம் ராசிக்காரங்க கடந்த காலம், அதாவது 2017 முடிவு வரலும் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்கன்னு சுலபமாகவே சொல்லாங்க. அதாவது எண்ணற்ற கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, செய்யக்கூடிய தொழிலில் நஷ்டம், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சுத்தமாகவே பண வரவு இல்லை. ரொம்ப கடினமான ஒரு காலமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ 2018 ஓரளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பாதை, அதாவது ஏதோ சின்னதாக சிம்பிளாக ஒரு வேலை கிடைக்கிறது, ஏதோ ஒரு லைஃப்பில் முன்னேறத்திற்கான பாதை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயலில் ஓரளவுக்கு பண வரவும் வந்திருக்கும், ஏதோ திருப்திகரமாக இருந்திருக்கும் இந்த 2018. சிலர் சரியான சம்பளம் இருக்கும், பட் செலவு கட்டுக்குள் இல்லாமல் இருந்திருக்கக்கூடும். அதெல்லாம் இந்த மே மாதத்தில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதாவது 3வது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சரியான ஒரு முன்னேற்றத்திற்கான பாதையை தரப்போகிறாருங்க. அதாவது இந்த மே மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உதயம், ஒரு முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்லக்கூடிய ஒரு காலம் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கான பலன் பெறக்கூடிய ஒரு காலமாக இதுக்கு மேலே இருக்குங்க. இந்த 2018 தொடக்கத்திலிருந்தே ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருந்திருக்கும், பட் சரியான ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்காது. கிடைச்சாலும் செலவு அதிகமாக இருந்திருக்கும், இல்லை நன்மை நடந்தாலும் இதுவரையிலும் பட்ட கஷ்டத்துக்கு பலனாக அது இருந்திருக்காது. ஆனால் இதுக்கு மேலே மே மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்கள் கையில் முடியக்கூடும். நிச்சயமாக நீங்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. துணிவுடன் செயல்படக்கூடியதால் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடும். உங்களுடைய துணிச்சல், தன்னம்பிக்கை, தைரியம் அதிகம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நியாயமாக பேசக்கூடிய ஒரு மனிதனாக இந்த துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக இவங்களே தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, அதை சரியாக 4 பேர் முன்னாடி கரெக்டாக சொல்லுவாங்க. சிலர் தப்பு செஞ்சுட்டு அதை மறைக்க வழி தேடுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான மனம் இவர்களுக்கு இல்லை. தப்பு செஞ்சால் நம்ம ஒத்துக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நடக்கக்கூடியவங்க நியாயஸ்தர்னு சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையாக அதை சரிவர முடிக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றவங்க. அதாவது இதுவரையிலும் இவங்களுடைய செயல் எப்படி இருந்திருக்குன்னா 2017 ஒரு இவங்களுடைய செயலை முடிச்சிருக்க முடியாதுங்க, பட் அடுத்தவங்களுக்கான வேலையை எளிதில் முடிச்சிருக்க முடியும். இவங்களுடைய வேலை முடிக்க முடியாமல் அடுத்தவங்க வேலை முடியுதுன்னா அவ்வளோ சுலபம் இல்லைங்க. அப்போ என்ன காரணம்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு அழுத்தம், ப்ரெஷர், எந்த விஷயத்தை செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கக்கூடும். ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்கும் போது எந்த ஒரு செயலையும் சரியாக செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலம்தான் உங்களுக்கு இது வரலாம் இருந்தது. ஆனால் பட் மே மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக உங்களுடைய செயலில் வெற்றி உண்டு. நீண்ட நாளாக கஷ்டப்பட்டு ஏதோ இருந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன், பட் அதை விட பெருசாக எதுவும் வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வேலையை விட்டுட்டு வேறு நல்ல வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த மே மாதத்துலேருந்து கிடைக்கக்கூடும். கவலைப்படாதீங்க, உங்கள் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இதுக்கு மேலே வருது. இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்றைக்குமே மூர்க்கத்தனமான செயலை கொடுப்பாரு, பட் அதே சமயத்தில் முன்னேற்றத்திற்கான பாதையையும் காட்டுவாருங்க. அதனால் கவலைப்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எதிர்கால தேவைக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் நல்ல ஒரு அடித்தளம் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதிகபட்சம் என்ன சொல்லணும்னா, உங்களுடைய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலர் வண்டி, வாகனம், மனை இந்த மாதிரியான புது பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் அல்லாது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கடுத்து வீட்டில் மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதாவது வீட்டில் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது சரிதானா அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அப்புறம் செயல்படுறது நல்லது. நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்களா, வீட்டில் ஒரு வார்த்தை கேளுங்க. அவங்க அதை அப்படி செய்யலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சினா நல்ல லாபம் இருக்கும் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுங்க. நிச்சயமாக தெளிவான ஒரு மாற்றம் இருக்கும். அதேமாதிரி வேலை விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த துலாம் ராசிக்காரங்களில் இருக்குது. அந்த மாதிரியான பலன்கள் உண்டு. அதே மாதிரி இவங்களுடைய பேச்சில் துணிவு இருக்கிறதால என்றைக்குமே தோல்வி இவங்கக்கிட்ட நெருங்காது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இனிமேல் வரப்போகுது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. பண சிக்கனம் மட்டும் கொஞ்சம் கையடக்கம் அவசியம் தேவை. அதாவது இருக்குது அப்படின்னு ஆடம்பர செலவு தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மீதி பண்ண முடியுமோ அவ்வளோ மீதி பண்ணி வைங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பாதை செல்லும்போது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது சுப செலவாக இருக்கலாம்,
அல்லது தேவையான செலவுகள் இதை பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு சில செலவுகள் இருக்கக்கூடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி தேவையற்ற செலவை தயவு செய்து நிறுத்திடுங்க. அந்த மாதிரி தேவையற்ற செலவு செய்யும்போது உங்களுடைய மன வலிமை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பொருள் வாங்கிட்டு ஐயோ அது வேஸ்ட் ஆகிடுச்சு, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் வேறு ஒரு நல்ல பொருள் வாங்க போகும்போது கூட அந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும். அதாவது வேஸ்ட்டாக போயிடுமோ, நல்ல பொருள் வாங்க போகும்போது கூட ஒரு நல்ல தேவையாக இருக்கலாம், அதை வாங்கும்போது கூட வேஸ்ட்டாக தானே போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடும். அதனால தான் தேவையற்ற செலவை தவிர்த்துக்குங்க. துணிச்சலுடன் செயல்படுறதால உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மே மாதம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. முயற்சித்தால் முடியாதது எதுவும் அல்ல. இந்த துலாம் ராசிக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.